السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرا والله يقبل ويبسط وإليه ترجعون. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من أنظر معسرا فله بكل يوم مثله صدقة أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த வெற்றியை அடைவதற்காக வேண்டி இந்த துன்யாவிலே வசதி உள்ளவர்களும் நடுத்தர மக்களும் தங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை அர்ப்பணிப்புகளை வாரி வாரி வழங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதிலேயும் மிக முக்கியமாக சிரமப்படக்கூடியவர்கள் கடன் கேட்டார்கள் என்று சொன்னால் மாத்திரம் அந்த கடனை கொடுப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். நம்ம கொடுக்குற கடன் திரும்ப வருமா அல்லது வராதா, நமக்கு நட்டமாயிருமே என்பதாக எண்ணிக்கொண்டு வசதி உள்ளவர்களும் சரி நடுத்தர மக்களும் சரி கடன் கொடுப்பதற்கு மாத்திரம் தடையாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், சதக்கா தான தர்மங்கள் செய்வதை விட கடன் கொடுப்பது மிக மிக அதிகமான நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே உண்டு என்பதை நாம் முதலிலே புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனையும் அதுதான். சதக்காவை விட கடன் கொடுப்பது தான் ஆக சிறந்த தர்மம். ஒரு 100 ரூபா நம்ம கடன் கொடுத்தோன்னு சொன்னால் அந்த கடன் திரும்ப வருகின்ற வரை எத்தனை நாட்கள் ஆகிறதோ ஒவ்வொரு நாளுக்கும் 100 ரூபாய் சதக்கா செய்த நன்மை கிடைத்துவிடும். ஒரு தடவை நம்ம 100 ரூபா சதக்கா கொடுத்தோம்னா கொடுத்த அந்த 100 ரூபாய் சதக்காயினுடைய நன்மை மாத்திரம் கிடைக்கும். ஆனால் கடன் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த கடனை நாம் திரும்ப பெறுகின்ற வரை ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் நாம் சதக்கா செய்த நன்மைகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நிரந்தர நன்மைகளை கடன் கொடுப்பதின் மூலமாக நமக்கு திரும்ப தருகிறார். 100 ரூபா கடன் கொடுக்குறோம், நாம் கொஞ்ச நாளைக்கு நாம் விட்டு வைக்கிறோம், அதுவரை நமக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 100 நாளைக்கு நம்ம விட்டுட்டோன்னு சொன்னால் 100 கணக்கு பண்ணன்னு சொன்னால் 10,000 நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறும் 100 ரூபாயின் மூலமாக நமக்கு கடன் கொடுப்பதினால் அல்லாஹ் சதக்காவுடைய நன்மைகளை அதிகரித்து தருகிறான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி இரட்டிப்பான நன்மைகள் நமக்கு கிடைக்க பெறும். எப்பொழுதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் சொல்கிறாங்க, கடன் பெற்றவர் ஒரு ஆள் நம்மள்ட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கார், அவங்களுக்கு கொஞ்ச காலம் நம்ம அவகாசம் கொடுக்குறோம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுவரை நமக்கு 1 மடங்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, நாம் கடன் கொடுக்குறோம், அவர்களுக்கு அவகாசத்தை கொடுக்குறோம், அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் இரட்டிப்பான நன்மை 100 ரூபாய் கொடுத்தார் 200 ரூபாயினுடைய நன்மைகளை நமக்கு தருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 செய்தியும் ஒன்றா சொல்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முதல்ல சொன்னீங்க 100 ரூபா கொடுத்தா 100 ரூபாயுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க, அடுத்த வார்த்தை சொல்லும் பொழுது 100 ரூபாய் கொடுத்தால் 200 ரூபாயுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னீர்களே, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, முரண்படுதல. கேட்ட பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுக்கிறீர்கள், அவருக்கு ஒரு சில காலங்கள் அவகாசம் கொடுக்கிறீர்கள். அந்த அவகாசம் வரை நீங்கள் கொடுத்து அவரிடத்தில் கடனை திரும்ப பெற்றுக்கொண்டால் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும். அதே அவருக்கு அந்த நாளுக்குள்ளே கொடுக்க முடியலை, இன்னும் நீங்கள் அவகாசம் கொடுத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரட்டிப்பான நன்மைகளை வழங்குவான். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். என்று சொன்னால் சதக்கா செய்வதை விட, தர்மம் செய்வதை விட இந்த கடன் கொடுப்பதினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே நற்கூலிகளை நாம் நிறைய பெற முடியும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையில் இந்த கடனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா, எனக்கு யார் அழகான கடன் கொடுப்பவர், எனக்கு கடன் அழகிய கடனை கொடுப்பவர் யார்? அப்படி கடன் கொடுப்பவர்களுக்கு கதீரா, எனக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுடைய செல்வத்தை அதிகமாக்கி தருவேன், உங்களுக்கு செல்வத்தை அதிகமாக்கி தருவேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். தாராளமாக கொடுப்பதாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் வாக்கு வழங்குகிறான். நாம் ஒரு நபருக்கு கஷ்டமான நேரத்தில் கடன் கொடுத்தால் அந்த கடன் கொடுப்பதினால் கிடைக்க பெறக்கூடிய நற்கூலிகள் என்பது நாம் நினைப்பது போல சாதாரணமானதல்ல. ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய கடன் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணற்ற நன்மைகளை வழங்குகிறான். அதே போல யார் அந்த கடனை கொடுக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு தள்ளுபடி செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் அதிகமாக சொர்க்கத்தை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வானவர் வருகிறார். வானவர் வந்து அவருடைய உயிரை கைப்பற்றி செல்கிறார். அந்த நேரத்தில் அவரிடத்தில் அந்த வானவர் கேட்டார், நீங்கள் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா என்பதாக கேட்கிறார். அவர் இல்லைன்னு சொல்லி உடனே பதில் சொல்லிட்டார். மறுபடியும் கேட்குறாங்க, நல்லா யோசித்து சொல்லு, ஏதாவது நன்மையான காரியம் செய்திருக்கிறாயா? அப்பொழுது கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்து விட்டு சிந்தித்து பார்த்து விட்டு கடைசியில் அவர் சொன்னார், நான் இந்த துன்யாவில் இருக்கின்ற பொழுது கடன் கொடுப்பதும் வாங்குவதும், இந்த கொடுக்கல் வாங்கக்கூடிய விஷயத்தில் நான் இந்த துன்யாவில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்போ என்ன செய்வேன்னு சொன்னால், தேவைப்படுபவர்களுக்கு நான் கடன் கொடுப்பேன், தவணைகள் கொடுத்து தவணை முடிந்த உடனே வாங்கி கொள்வேன். அப்படி யாராவது கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னு சொன்னால் நான் அல்லாஹ்விற்காக வேண்டி மன்னிச்சிருவேன். அவரிடத்திலே கடன் திரும்ப கொடுக்க முடியாத சூழ்நிலையின் காரணத்தினால் அவர்களை விட்டு விடுவேன் என்பதாக, மன்னித்து விடுவேன் என்பதாக அந்த மனிதர் சொன்ன பொழுது வானவர் சொன்னார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை சொர்க்கத்திலே புகுத்தி விட்டான் என்பதாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி காண்பிக்கின்றார். கடன் கொடுத்து திரும்ப கடனை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது அவர்களை மன்னித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தையே பரிசாக வழங்குகிறான் என்கின்ற விஷயத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் தேவை உள்ளதாகத்தான் இருக்கிறது. அதாவது அது இனத்தை பொறுத்தும் இடத்தை பொறுத்தும். தேவைகள் என்பது எல்லோருக்குமே, எல்லா படைப்பினங்களுக்கும் பொதுவானது. ஆனால் மனித வாழ்விலே இருக்கக்கூடிய தேவை என்பது அத்தியாவசிய தேவை இருக்கிறது, அனாவசிய தேவையும் இருக்கிறது. இந்த இரண்டிலே நாம் அத்தியாவசிய தேவையை மாத்திரம் கடைபிடித்தால் நமக்கு இது போன்ற கடன் தொல்லைகளோ இது போன்ற பண பொருள் நெருக்கடியோ நமக்கு வராது. எப்பொழுது அனாவசியமாக நாம் அவசியமில்லாத செலவை நாம் மேற்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் இது போன்ற கடனிலே நாம் தள்ளப்பட்டு விடுவோம். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், நமக்கு பசி வந்துச்சுன்னா நம்ம சாப்பிடணும், பசி இல்லாத பொழுது உண்ணக்கூடாது. பசி இருக்கின்ற பொழுது உண்டால் அப்பொழுது நமக்கு உடலும் ஆரோக்கியம் பெறும். இது அத்தியாவசிய தேவையாக ஆகிவிடும். பசி இல்லாத பொழுது நாம் உணவை உண்டால் அது அனாவசிய தேவையாக
நமது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இதே போலத்தான் நம்முடைய அத்தியாவசிய தேவைக்கு மாத்திரம் நாம் செலவு செய்தால் நிச்சயமாக இது போன்ற கடன் போன்ற தொல்லைகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். எப்பொழுது வீண் விரயத்தில் நாம் செல்லுகிறோமோ அப்பொழுதுதான் இது போன்ற கடன் தொல்லைகளிலே நாம் வீழ்ந்து விடுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல இன்றைய சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம், அத்தியாவசிய தேவையை விட ஆடம்பரத்திற்காக வேண்டி அனாவசியமாக செலவு செய்யக்கூடியவர்கள் தான் இது போன்ற கடன் தொல்லைகளிலே மாட்டிக்கொண்டு வழி தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கின்றார்கள். நாம் நிறைய நபர்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதிகமான கடன் சுமையிலே விழ காரணம் இந்த அனாவசிய தேவையின் காரணத்தினால் அவர்கள் கடனை பெறுகிறார்கள். கடனை திரும்ப கொடுக்க முடியலை. இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டக்கூடிய செய்தியை நாம் சரியாக பின்பற்றினால் நமக்கு இது போன்ற கடன் போன்ற தொல்லைகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது கடனை கூட எப்படி பெற வேண்டும் என்கின்ற வழிமுறையை கற்றுத்தருகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலி முஸம்மா ஃபக்துபு, உங்களுக்கு அத்தியாவசிய தேவை, கடன் பெறக்கூடிய தேவை இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபக்துபு, மிக முக்கியமாக கடன் பெறக்கூடியவர், கடன் கொடுக்கக்கூடியவர் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வார்த்தை அது. இவ்வளவு கடன் பெற்றிருக்கிறேன், இவ்வளவு நாட்குள்ளாக நான் தருவேன் என்பதாக இருவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டு கடன் கொடுக்கல் வாங்கலை பெற வேண்டும் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே கடன் பெறக்கூடிய விஷயத்தையும், அத்தியாவசிய தேவைக்கு கடன் பெறலாம் என்பதாக இஸ்லாம் சொன்னாலும் அனாவசிய தேவைக்கு நிச்சயமாக கடனை பெறக்கூடாது என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட கடன் பெற்றிருக்கிறார்கள். ஹதீஸிலே பார்க்க முடியும், உணவுக்காக வேண்டி ஒரு யூதனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் பெற்றிருந்தார்கள். சொன்ன தவணைக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கொடுக்க முடியலை. என்ன செஞ்சாங்க? தன்னுடைய இரும்பு கவசத்தை அடமானமாக அவரிடத்தில் கொடுத்தார்கள். உணவை கடனாக பெற்று அதற்கு தகுந்த அந்த பொருளை மீண்டும் கொடுக்க முடியாத காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனிடத்தில் பெற்றிருந்தார்கள். அதற்காக வேண்டி தன்னுடைய அந்த இரும்பு கவச ஆடையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடமானமாக கொடுத்திருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடியும். ஆக அத்தியாவசிய கடன் என்பது நம் அனைவர்களும் வாங்க உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனுமதி தந்திருக்கிறது. அனாவசியமாக செலவு செய்வதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டார் பணக்காரராக, பொருள் வசதி படைத்தவராக இருப்பார். அவர் பன்மடங்கு வசதியை வெளிக்காட்டும் வண்ணம் மிக பிரமாண்டமாக அவர் தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சியை அவர் நடத்தி கொண்டிருப்பார். அதை பார்த்து கொண்டு அதுபோல நானும் நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அனாவசியமாக கடன் பெற்றால் அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்திற்காக வேண்டி நீங்கள் கடன் வாங்கக்கூடாது என்பதாக தடை செய்கிறது. இதை எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அனாவசியமாக செலவு செய்வதற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்லித் தருகிறார்கள். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்திலே சக்திக்கு மீறி கடன் பெறுவது என்பது, சக்திக்கு மீறி அனாவசிய செலவாக இருந்தால் தான் சக்திக்கு மீறி நாம் செலவு செய்வோம். அத்தகைய அந்த சக்திக்கு மீறி நாம் செலவு செய்கின்றோம் என்று சொன்னால் ஒரு விருந்து வைக்கிறது என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு மிகப்பெரிய நல்ல அமல். விருந்தோம்பல் என்பது அடுத்தவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வது என்பது இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெரிய கடமையாக, ஒரு பெரிய நல்ல அமலாக நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த விருந்தோம்பலிலும் கூட கடன் பெற்று நீங்கள் விருந்தோம்பல் கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னால் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அனாவசியமாக கடன் பெற்று நீங்கள் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கம் அதை வன்மையாக கண்டிக்கின்றது என்பதை சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மார்க்கத்தில் சிறந்த அமலாக இருந்தாலும் கூட
நம்முடைய வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு விருந்தோம்பலை நாம் நிறைவேற்ற வேண்டும். வந்தவர்களுக்கு கண்ணியமான முறையில் அவர்களை கண்ணியப்படுத்தி நாம் ஆடம்பரம் இல்லாமல் நம்மால் முடிந்த அளவு விருந்தோம்பல் செய்வதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சிறந்த அமலாக நமக்கு சொல்லித் தருகிறது. அது மாத்திரமல்ல, அப்படி சாதாரணமாக நாம் கடன் பெற்று நன்றாக வாழ்ந்து விடலாம் என்பதாக நினைக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது, உங்களுடைய நிம்மதியை நீங்கள் இழக்க நேரிடும். அனாவசியமாக கடன் வாங்கினால் நாம் நம்முடைய நிம்மதியை நாம் இழந்து விடுவோம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வருகின்ற பொழுது உள்ளே அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. அது தொழுகை இல்லாத நேரம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அபூ உமாமாவை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி தெரியுதே, இது தொழுகையினுடைய நேரம் இல்லை, பள்ளிவாசலில் உட்காந்து ரொம்ப கவலையாக இருக்கிற என்ன காரணம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உமாமாட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப கவலையும் கடன் சுமையும் அதிகமாயிருச்சு. கவலையும் கடன் சுமையும் அதிகமாயிருச்சு. யாருக்கு கவலையும் கடன் சுமையும் அதிகமாகி விடுகிறதோ அங்கே நிம்மதி இருக்காது, நிம்மதி போய்விடும். அந்த நிம்மதி இழந்த வண்ணம் நான் கவலையோடு அமர்ந்திருக்கிறேன். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறாங்க. இந்த அபூ உமாமா என்பவர் கடன் பட்ட காரணம் என்ன என்று சொன்னால், இருக்கக்கூடிய சொத்து யாராவது கேட்டு வந்தால் இருக்கிறத ஃபுல்லாக அப்படியே கொடுத்துருவாங்க. தான தர்மங்கள் சதக்காக்கள் செய்தே அவர்கள் கடன்பட்டு விட்டார்கள். சஹாபாக்கள்லாம் யாராவது கேட்டு வந்துட்டால் இல்லைன்னு சொல்லி அனுப்பக்கூடாதுன்னு யார்கிட்டையாவது கடன் வாங்கியாவது கொடுப்பாங்க. அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி தன்னுடைய உழைப்பை செலுத்துவார்கள். அப்படிப்பட்ட அருமை சஹாபா தோழர்கள் கடன் சுமையின் மூலமாக அவர்கள் மன வருத்தத்தோடு பதிலளிக்கிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த இந்த அருமை சஹாபா தோழர்கள் கடன் பட்டார்கள் என்று சொன்னால், அடுத்தவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய ஆடம்பரத்திற்கோ அல்லது அனாவசியமான செலவுக்கோ இது போன்ற சஹாபாக்கள் எந்த நேரத்திலேயும் கடன் பட்டு விடவில்லை. ஆடம்பரத்திற்காக வேண்டி, பகட்டுக்காக வேண்டி யாரெல்லாம் கடன் பெற்று கடனாளியாக ஆகிறார்களோ இஸ்லாமிய மார்க்கம் அவர்களை பாவியாக பாசிக்காக பாவிக்கிறார். அது ஒரு பெரும் பாவம் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறது. அது மாத்திரமல்ல, நாம் நினைப்பது போல் அல்ல, நான் யார்கிட்டையும் போய் கடன் வாங்கலையே, நான் யார்கிட்டையும் போய் கடன் வாங்கலையே. கடன் நமக்கு எப்படி வரும் தெரியுமா? ரெண்டு வழியில் இப்போ ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். சீக்கிரமாக நம்மை வந்து அடைந்து விடும். நம்ம தான் சம்பாதிக்கிறோமே, மாதம் மாதம் கொடுத்துடலாமே, சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த என்பது ஒன்று. இரண்டாவது கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுனா என்ன? தமிழில் அர்த்தம் என்னன்னு சொல்லுங்கள்? கடன் அட்டைன்னு அர்த்தம். கிரெடிட் கார்டுனா கடன் அட்டைன்னு அர்த்தம். இந்த கிரெடிட் கார்டு, ஈவன் கிரெடிட் கார்டும், இந்த இரண்டும் தான் நம்மை அதி விரைவிலே கடனாளியை ஆக்கி விடுகிறது. எந்த வகையில் வாங்குகிறோம்? 10,000 ரூபா பொருளை 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து அங்கே வாங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை அப்படி தாங்குவாங்க. வெறும் 500 ரூபா கொடுத்தா போதும். 10,000 ரூபா பொருளை வெறும் 500 ரூபா கொடுத்தா மாதம் மாதம் நீங்கள் 1000 ரூபா கட்டினா போதும் என்பதாக நம்மை வலிய வந்து அழகான வார்த்தைகளை சொல்லி நம்மை ஆடம்பரமாக்குவதற்காக வேண்டி அழகான வார்த்தையை சொல்லி திணிச்சிட்டு போயிடுவாங்க. 500 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுருவோம். 1ஆம் தேதி வரும்போது தெரியும். 1ஆம் தேதி வரும்போது வாசலில் வந்து நின்று கொண்டு நம்மால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், அப்பொழுதுதான் நம்முடைய விழி பிதுங்கி கொண்டு அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்போம். 500 ரூபா தானே கொடுத்து வாங்கணும், ஆனால் மாதம் மாதம் நாம் 1000 ரூபா கடனாக கொடுக்க வேண்டியது இருக்கிறதே, அவனிடத்திலிருந்து நாம் கடன் வாங்கியிருக்கின்றோம் என்பதை மறந்து விடுகிறோம். மறக்கக்கூடிய அளவிற்கு அழகான ஜோடியான வார்த்தைகள்லாம் என்ன செய்வார்? கொடுக்கின்ற பொழுது நம்மிடத்தில் திணித்து விட்டு சென்று விடுவார். நம்ம வாங்கணும்னு கூட நினைக்க மாட்டோம். அவருடைய பேச்சை கேட்டுவிட்டு நாம் வாங்கி விடுவோம். அப்படித்தான் நாம் கடனிலே மூழ்கி விடுகிறோம். கிரெடிட் கார்டு இஸ்லாமிய மார்க்கம் ஹராம் என்கிறது. கிரெடிட் கார்டு நம்ம எப்படி வாங்குகிறோம்? வெறும் கார்டை கொடுத்துருவார், ஒரு டைம் கொடுத்துருவாங்க, ஒரு மாதமோ 40 நாளும் சரி டைம் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக எங்கேனாலும் எவ்வளோ நாளும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து விடலாம். 2 விஷயங்கள் இதில் இருக்கிறது. ஒன்று என்ன? அந்த கார்டு வாங்குறதுக்கு முன்னால் நம்ம சைன் பண்ணணும். அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு கொடுத்த தவணை முடிந்து விட்டால், ஒரு மாதம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், அது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதிலிருந்து நீங்கள் வட்டி கட்ட வேண்டும், நான் வட்டி கட்டுகிறேன் என்பதாக நாம் என்ன செய்கிறோம்? வெளிப்படையாக வட்டியை கடனாக நாம் வாங்குகிறோம். இது ஒரு தப்பு.
ஏன் இஸ்லாமிய மார்க்கம் ஹராம் என்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஒரு மாத தவணை நம்ம கேட்குறோமே, ஒரு மாதத்துக்குள்ளே நம்மளால் கொடுத்து விட முடியுமா? ஏதாவது ஒரு நம்முடைய வியாபாரம், நம்மளுடைய வருமானம், அதை கணக்கிட்டு தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம், அந்த கிரெடிட் கார்டை வாங்கியிருப்போம். சப்போஸ் கொடுக்க முடியலை, ஒரு நாள் ஆனாலும் அதற்கு வட்டி நாம் கட்டியே ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய கடன் சுமையை, வட்டியை, ஹராமான வட்டியை நம்மிடத்திலே திணிக்கிறார்கள் என்பதாக பாருங்கள். அதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த கிரெடிட் கார்டை ஹராம் என்பதாக சொல்லுகிறது. அதே போல இஎம்ஐயும், அதே போல கிரெடிட் கார்டும், இந்த இரண்டும் தான் நம்மை கடனாளி ஆக்குவதற்காக வேண்டி மிக விரைவாக நம்மிடத்தில் திணிக்கப்படுகிறது என்பதை நாம் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், சமீபத்தில் மார்ச் மாதம் நடந்த விஷயம். இந்த சென்னை நந்தம்பாக்கத்தை சேர்ந்தவர், இஸ்லாமான குடும்பம், அவருடைய மனைவி, ஒரு பெண், ஒரு ஆண், குழந்தைகள், 2 குழந்தைங்க, 4 பேரும் திசைநுலை கிட்ட காரிலே தானாக தற்கொலை செய்து கொண்ட விஷயம் நமக்கு தெரியும். தானாக அந்த பெண்மைக்கு எல்லாருக்குமே விஷம் கொடுத்து, அவங்களே விஷம் குடிச்சிட்டு காருக்குள்ளே உட்காந்து அவங்களே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தற்கொலை செய்து கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? கடன் சுமை. இந்த கடன் சுமை என்பது எப்பொழுது வருகிறது? அனாவசியமாக நாம் செலவு செய்கின்ற பொழுதுதான் கடன் சுமை என்பது வருகிறது. நம்மிடத்தில் 10 ரூபாய் இருந்தால் 5 ரூபாய்க்குள்ளாக நாம் செலவு செய்ய வேண்டும். 10 ரூபாய் இருந்தால் நாளைக்கு 10 ரூபா வருமே என்பதாக 20 ரூபாய்க்கு நாம் எப்பொழுது செலவு செய்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் கடனாளியாக ஆகிவிடுகிறோம். அப்பொழுதுதான் நான் கடனுக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். அப்பொழுதுதான் நான் நிம்மதியை இழந்து விடுகிறோம். இஸ்லாமிய மார்க்கம் அதற்காக வேண்டித்தான் அதை தடை செய்கிறது. தன்னுடைய சக்திக்கு மீறி எப்பொழுது நாம் கடன்கள் வாங்கி வியாபாரம் செய்தாலோ, அல்லது அது போன்ற எந்த விதமான செலவு, அனாவசியமான செலவு செய்தாலோ, நாம் நிச்சயமாக கடனாளியாக மூழ்கி ஆபத்திலே சிக்கிவிடுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உலக வல்லரசுகளான பாரசீகமும் பைசாந்தியமும் இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் அதை தன்வசமாக்கி கொண்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபா தோழர்களும் நமக்கு மிக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் உலக வல்லரசுகளை தன்வசம் வைத்து கொண்டது. அந்த நேரத்தில் பரந்த அந்த இஸ்லாமிய பேரரசை ஆண்டு கொண்டிருந்த ஹலீஃபத்து தானி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பேரரசை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி பாரசீகத்திலிருந்து ஒருவர் மதீனா நகரத்தை நோக்கி ஒரு தூதுவர் வருகிறார். இவ்வளவு பெரிய பேரரசை தலைமையாக கொண்டு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பேரரசர் யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எப்படி இருப்பார்கள்? அவர்களுடைய ஆடையும், அவர்களுடைய பாதுகாப்பும், அவர்களுடைய இருப்பிடமும் எவ்வளவு பெரிய அரண்மனையாக இருக்கும். எவ்வளவு பெரிய பேரரசராக அவர் இருக்கிறார். அத்தகைய அதிபரை நாம் பார்க்க போகிறோமே, பலத்த பாதுகாப்பு எல்லாம் இருக்கும், அவர் நெருங்க கூட முடியாது என்பதாக பாரசீகத்திலிருந்து அந்த தூதுவர் மதீனா நகரத்திற்கு இத்தகைய பேரரசரான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார். அவர் உள்ளத்தில் ஒரு பெரிய கோட்டை கட்டிட்டு வர்றார். நெருங்க கூட முடியாதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதாக. அந்த தூதுவர் வந்து பார்க்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே இருந்தார்கள் தெரியுமா? ஒரு மரத்தடியிலே தன்னுடைய மேலங்கியை தலைக்கு வைத்து கொண்டு நன்றாக உறங்கி கொண்டிருக்கிறார்கள், மண் தரையில். யார்? பேரரசர். அவரை பார்த்த உடனே அந்த கண்ட காட்சி தான் எதிர்பார்த்து வந்ததற்கு நேர்மாறாக இருப்பதை பார்த்த அந்த பாரசீக தூதுவர் அப்படியே ஆடி போய்விட்டார். ஆடிப்போனவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். வரலாற்றில் இன்றும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஹக்கந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இந்த தூதுவர், பாரசீக தூதுவர் சொல்லுகிறார், நீங்கள் அழகான முறையில் நீதியை நிலைநாட்டினீர்கள். அவர் சொல்லுகிறார், அரபு வாசகம், ஃபஅதலத், நீங்கள் நீதியை நிலைநாட்டினீர்கள், அழகான ஆட்சி புரிந்தீர்கள். அவர் சொல்லுகிறார், அதே போல ஃபஅமின்து, எந்தவித பயமும் இல்லாமல் ஃபநிம்தயா உமர், உமர் ரலியல்லாஹு அவர்களே எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறீங்க. ஆனால் உங்களுடைய ஆட்சியும் நீங்கள் நிலைநாட்டிய நீதியும்
எந்த அளவிற்கு உயர்ந்ததாக உலகம் முழுக்க பேசப்பட்டாலும் நீங்கள் இந்த அளவிற்கு மிக மிக எளிமையாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் நன்றாக உறங்குகிறீர்கள். சொல்லிட்டு அவர் சொன்னார், ஓ முழு குணா, ஆனால் எங்களுடைய அரசாங்கம் எப்படி இருக்கின்றது தெரியுமா? எங்களுடைய மன்னர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று தெரியுமா? எஹக்குமூன, அவர்கள் ஆடம்பர பகட்டோடு ஆட்சி செய்கிறார்கள். தான் அரசன் என்பதாக, மக்களுக்கு பிரதிநிதி என்பதை மறந்து, மக்களை அடிமையாக கருதி கொண்டு ஆடம்பர பகட்டுடன் ஆட்சி செய்கிறார்கள். அதே போல அவர்கள் அநீதம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் பயந்து கொண்டு நன்றாக நிம்மதியாக தூங்க முடியலை. ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது, மாட மாளிகைகள் இருக்கிறது, பணக்குவியல் இருக்கிறது, ஆனால் நிம்மதியான தூக்கம் இல்லை. அந்த நிம்மதியோடு நீங்கள் உறங்குகின்றீர்கள் யா உமர் என்பதாக அந்த பாரசீக தூதுவர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து வியந்து இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நம்ம சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன? எளிமையான வாழ்க்கையும் ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையும், அத்தியாவசிய தேவையை தவிர அனாவசியமான தேவைக்காக வேண்டி கடன் பெறுவதும் நிச்சயமாக நம்முடைய நிம்மதியை அது இழக்க நேரிடும் என்பதைத்தான் இது போன்ற ஒவ்வொரு வரலாறுகளும் நமக்கு அழகு முறையிலே சுட்டி காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த கபிரினுடைய வாழ்க்கை என்பது நமக்கு நிம்மதி வேண்டும் என்று சொன்னால், கபிரிலே நமக்கு குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், தெளிவான வெட்ட வெளியிலான வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் கடன் பெறாமல் இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே வழக்கமாக கேட்பாங்க, அதே போல் கேட்குறாங்க, இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம், 2 தீனார்கள் கடன் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி போயிட்டாங்க. தொலைவைக்கு வந்தவங்க கடன் இருக்கின்றது இந்த ஜனாசாவிற்கு என்பதாக தெரிந்த உடனே அவர்கள் ஒரு அடி பின்னெடுத்து வைக்கிறார்கள். நான் தொலைவைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கூட்டத்தில் இருந்தவர் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த 2 தீனார்களை அந்த ஜனாசாவிற்காக வேண்டி நான் அந்த கடனை ஏற்றுக்கொள்கிறேன், நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செஞ்சாங்க? முன்னாடி வந்தாங்க, ஜனாசா தொழு வச்சாங்க. தொழு முடிஞ்சு அடக்கம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூ கதாதாவே, அந்த 2 தீனாரை கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், நேத்தான மௌத்தா பண்ணார், அதுக்குள்ளேயுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஒரு மாதிரியை பார்த்துட்டு விட்டுட்டாங்க. மறுபடியும் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த நாள் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அந்த 2 தீனார்கள் கடனை நிறைவேற்றி விட்டீர்களா? அப்போ அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்போ நான் அந்த 2 தீனாரை கொடுத்துட்டேன். சொன்ன பிறகு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த மனிதனுடைய உடல் மண்ணறையிலே குளுமை அடைந்து விட்டது, அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்போ? 2 நாட்கள் கழித்து தான் கொடுத்த கடனை நிறைவேற்றாத காரணத்தினால் அவருடைய உடல் இன்னும் நிம்மதி பெறாமல் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதர் கடனாளியாக இருப்பதை விட இறப்பது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகிய உபதேசத்தை நமக்கு தருகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஷாஹிதாக, உயிர் தியாகியாக, அல்லாஹுடைய பாதையிலே உயிர் நீத்த மனிதராக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யக்ஃபிருலி ஷஹீத், ஷஹீதினுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, குல்லு தம்பின் இல்ல தைன், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் ஷஹீதை, உயிர் தியாகி, இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை நீத்தவரை அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவானா, இல்ல தைன், கடனை தவிர என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ கடனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான். கடனுக்கு கூலியாக மறுமையிலே நன்மைகளை நம்மிடமிருந்து எடுத்து கொடுத்து விடுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற கடன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பெரிய கடலிலே நாம் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மால் வெளியேறுவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான செய்தி. அதற்காக வேண்டிய அத்தியாவசியமாக தேவைக்காக வேண்டி நாம் கடனை பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் முடிந்த அளவு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது, கடனை நீங்கள் பெறுகின்ற பொழுது விரைவிலே நான் கடனை அடைத்து விடுவேன் என்கின்ற முழு நம்பிக்கையோடு,
தவக்கல்து அலல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹின் மீது சாட்டிவிட்டு நாம் கடனை விரைவில் செலுத்தி விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாங்குங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உதவி இருக்கும். இந்த விட்டு நம்ம கடன் வாங்கிக்கலாம், ஆனால் ஏமாத்திடலாம் அல்லது கொடுக்க விடாமல் அப்படியே நாம் தடுத்து விடலாம் என்பதாக நினைத்தால் அத்தலஃபஹுல்லாஹ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, அல்லாஹ் அழித்து விடுவான். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், உங்களுடைய தொழில் துறைகளை அல்லாஹ் எப்பொழுது நீங்கள் கடனை கொடுக்கக்கூடாது என்பதாக எண்ணி விட்டீர்களோ உங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எப்பொழுதாவது யாரிடத்திலாவது நம்முடைய தேவைக்காக வேண்டி கடனை பெற்றிருந்தால் முடிந்த அளவிற்கு அதை விரைவாக நிறைவேற்றிவிடுங்கள். அத்தியாவசிய தேவையை தவிர அனாவசிய தேவைக்கு கடன் பெற வேண்டாம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தடை செய்கிறது. அதை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அதே போல் நம்மால் முடிந்தால் யாராவது கடன் பெற்று அடைக்க முடியாமல் இருந்தால் நம்மால் முடிந்த அளவு அவர்களுடைய கடனை அடைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் மறுமையிலே சொர்க்கத்தை கூலியாக வழங்குகிறான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலே வாழும் காலமெல்லாம் நாம் சம்பாதிக்கக்கூடிய ஹலாலான சம்பாத்தியத்திலே வாழ்ந்து மறையக்கூடியவர்களாக, அத்தியாவசிய தேவையை தவிர அனாவசிய தேவைக்காக வேண்டி கடன் பெறாத நிலையிலே இந்த துன்யாவை விட்டு மறையக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.